எல்லாரும் பெர்முடா ட்ரையாங்கிள் பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் அவனுக்கு ஒரு தம்பி இருக்கான்னு உங்களை எவ்வளவு பேருக்கு தெரியும்? இந்த டிராகன்ஸ் ட்ரையாங்கிள் ஜாப்பனீஸ்ல செல்லமா மானோ உமின்னு சொல்லுவாங்க. அதாங்க தி டெவில்ஸ் சி. கரெக்டா டோக்கியோல இருந்து 100 கிலோமீட்டர் சவுத்ல ஜாப்பனீஸ் கோஸ்ட், மணிலா அண்ட் யூஎஸோட ஒரு சின்ன ஐலாண்ட் மைக்ரோனேஷியான்னு இப்படி ஒரு ட்ரையாங்கிளே ஃபார்ம் பண்ணிருக்கு பிலிப்பைன்ஸ் சீல. கிட்டத்தட்ட 300 வருஷத்துக்கு ஜப்பானை தான் இஷ்டத்துக்கு வச்சிருந்தான். இந்த தியேட்டர்ல எல்லாம் பேய் படம் பாக்குறப்போ சீட்டுக்கு பின்னாடி போய் உட்காந்து குவாய்ட்டா பாத்துட்டு இருக்கோம்ல, அதே போல. பட் கதை இப்பதான் ஆரம்பிக்குது. So sit back and let's start. இது எல்லாமே முன்னொரு காலத்தப்போ 1000 BCல இந்த இடம் ஃபுல்லாவே ஏன்ஷியன்ட் சைனீஸா இருந்தப்போ ஆரம்பிச்சது. ஒரு பெரிய டிராகன் அங்க பசியோட ஒளிஞ்சிட்டு இருக்கதாகவும் அந்த இடத்துக்கு யாருன்னு இல்ல என்ன வந்தாலுமே அதை உள்ள இழுத்துட்டு போய் தான் பசியை தீர்த்துக்குதுன்னு அங்க பேசப்பட்டுச்சு. இங்கதான் ஜப்பானோட டவுன்ஃபால் ஆரம்பிச்சது. பட் தி திங் இஸ், நம்மள ஒருத்தர் அடிக்க வரப்போ தடிக்கி விழுந்து அவனே அடிச்சிட்டானா நம்ம தானே வின் பண்ணுவோம். அதே போலதான் 13th centuryல த மங்கோல்ஸ் லெட் பை குப்ளை கான், அதாங்க த மோஸ்ட் ரூத்லெஸ் அண்ட் ஃபேமஸ் கெங்கிஸ் கானோட பேரன் ஜப்பானை இன்வைட் பண்ணாரு 1274 and 1281 ADல. 40,000 சோல்ஜர்ஸ் கொண்ட 900 மங்கோல் ஷிப்ஸ் மெயின்லேண்ட் சைனால இருந்து ஜப்பானுக்கு சவுத்ல இருக்க தன்னோட 100,000 சோல்ஜர்ஸ் கூட ஜாயின் பண்ணி ஜாப்பனீஸ் சோல்ஜர்ஸை ஆம்புஷ் பண்ணி கொடூரமா சாகடிக்கலான்னு கிளம்பி போனாங்க. 2 தடவையுமே எக்ஸ்ட்ரீம் வெதர் ஸ்டார்ம்னு நோபடி சர்வைவ். ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னன்னா, இன்னைக்கு வரைக்குமே டைவர்ஸ் மங்கோல் ஃபீட்ஸோட மிச்ச மீதியை ரெக்கவர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் பல்லாயிரக்கணக்கான சோல்ஜர்ஸோட பாடி ஒன்னு கூட கிடைக்கல. ஜாப்பனீஸ் நம்புறாங்க ஜப்பானோட எம்பையரால மாயஜாலமா அங்க அழைக்கப்பட்ட கமிகாசே, அதாங்க டிவைன் வின்ஸ், அவங்கள அப்போ காப்பாத்துச்சுன்னு. பட் நினைச்சு பாருங்க, கெங்கிஸ் கானோட பேரனுக்கு அன்னைக்கு அட்லீஸ்ட் ஒரு தடவையாச்சும் எந்த தடங்களுமே வராம இருந்து அவரோட படை ஜப்பானுக்கு போய் சேர்ந்திருந்தா இன்னைக்கு ஒன் ஆஃப் த ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் கண்ட்ரி மட்டும் இல்ல, இவ்வளவு டெக்னாலஜி வளர்ந்துமே தன்னோட அற்புதமான கல்ச்சரை பிரிசர்வ் பண்ணி வச்சிருக்க த மோஸ்ட் ஃபேமஸ் ஜப்பான் ஒரு நாடு இருந்திருக்காரு. சாரி கதையில ரொம்ப முன்னாடி போயிட்டோம். Now back to story. 1800s டிராகன்ஸ் ட்ரையாங்கிளோட ஏரியால ஒரு மிஸ்டீரியஸான லேடி கப்பல்ல லோன்லியா போயிட்டு இருக்கதா ஒரு ரூமர் ஸ்ப்ரெட் ஆச்சு. No one knew who she was or what. இது எல்லாமே நாமளே நமக்கு கிக் வரணுன்றதுக்காக கான்ஸ்பிரசி தியரிஸை ரூமர்ஸா பரப்பி விடுறது போல இருக்குல்ல. இப்பயுமே இதெல்லாம் உண்மைன்னு எதனா ஒரு ப்ரூஃப் கிடைச்சா நல்லா இருக்கும் தானே யோசிக்கிறோம். இருக்கு. 1944ல ஜப்பானுக்கும் யூஎஸ்க்கும் நடந்துட்டு இருந்த போர்ல அந்த நான் ஸ்டாப் ஆக்ஷன் பேட்டில் ஃபீல்ட்லயுமே ஒரு ஜாப்பனீஸ் பைலட் டோஷியாக்கி லேங் டிராகன்ஸ் ட்ரையாங்கிளோட ஏரியால அவங்களோட ஃபோர்ஸஸ் போனதுமே ஒரு பெரிய 150 டினில சர்பன்ட் லைக் மான்ஸ்டர் கடலை பொழந்து வெளியே வந்து அசல்ட்டா ஸ்விம் பண்ணி போயிட்டு இருந்ததுன்னு சொல்லியிருந்தார். பட் இவரோட ஸ்டோரி ஒரு கட்டுக்கதைன்னு யாருமே அதை கண்டுக்கல. பிகாஸ் விட்னஸ் இல்ல. ஒருவேளை பார்த்த யாரும் உயிரோட இல்லையோ. ஏன்னா இது நடந்து கரெக்டா 1 year அப்புறம் வேர்ல்டு வார் 2ல டாமினேட் பண்ணிட்டு இருந்த ஜாப்பனீஸோட ஃபைட்டர் ஜெட் மிட்சுபிஷி A6M0 சடனா வேனிஷ்ட். பட் ரைட் பிஃபோர் தட் ஒரு டிஸ்ட்ரெஸ் ரேடியோ டிரான்ஸ்மிஷன் வந்துச்சு ஃப்ரம் இட்ஸ் பைலட். ஹி லிட்டரலி செட், வானத்துல ஏதோ நடக்குது, தி ஸ்கை இஸ் ஓபனிங் அப் அண்ட் பூம். இது மட்டும் இல்லைங்க, 1952ல கயோமாரு நம்பர் 5, 1955ல ஷின்யோமாரு நம்பர் 10ன்னு இப்படி அடுத்தடுத்து காணாம போன லோக்கல் ஷிப்ஸை லொகேட் பண்ண போன பெரிய கப்பல்களுமே காணாம போச்சு without a trace. பட் இதை விடவே பெரிய இன்சிடென்ட் என்னன்னா, 1980ல டைட்டானிக் கப்பலை விட 2 மடங்கு மிகப்பெரிய கப்பலான த ஃபேமஸ் MV டெர்பிஷயர் 1,57,446 டன்ஸ் ஆஃப் அயன் ஓரை எடுத்துட்டு போன கப்பல் காணாம போச்சு டைஃபூன் ஆர்கைட்ல. டெட்லி டைஃபூன் இந்த பிலிப்பைன்ஸ் சி. பட் நிஜமாவே நேச்சுரல் டிசாஸ்டர்னா இந்த மேடே டிஸ்ட்ரெஸ் சிக்னல்லாம் அனுப்புவாங்கல்ல, பட் நத்திங், இட் ஜஸ்ட் டிஸப்பியர்ட். அமேசான் பிரைம்ல தி டெவில் சீனு ஒரு டாக்குமெண்ட்ரியே எடுத்திருக்காங்க. அண்ட் அதோட ரைட்டர் ப்ரொஃபசர் ஜுனிச்சி யாய் காணாம போன ஷிப்ஸ் அண்ட் ஏரோப்ளைன்ஸ் எல்லாமே அனதர் டிமென்ஷன், மேபி ஒரு பேரலல் யூனிவர்ஸ்குள்ள இழுத்துட்டு போகப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காரு. மிஸ்ட்ரி. பட் இது வரைக்கும் ஒரு ஆன்சர் கூட இல்ல. வாங்க பாப்போம். The 12 wild vortices, அதாவது இந்த உலகத்துல ஹாட் அண்ட் கோல்ட் கரண்ட்ஸ் ஒரே இடத்துல பாஸ் ஆகுறப்போ அந்த இடத்துல நிறைய எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். இதுதான் இந்த ஏரோப்ளைன்ஸ்ல இருக்க நேவிகேஷன் சிஸ்டம் அஃபெக்ட் பண்ணி அவங்களுக்கு யோசிக்க கூட டைம் கொடுக்காம டிஸ்ட்ராய் பண்ணிருக்கு. அண்ட் இதுல த ஃபேமஸ் பெர்முடா ட்ரையாங்கிள், தி டெவில்ஸ் ட்ரையாங்கிள்னு இப்படி மொத்தமா 12 இடத்துல ஸ்ட்ராங் வேவ்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. அண்ட் தப்பி தவறி கூட அந்த இடத்துல போயிட்டோம்னா இட் டிவோர்ஸ் எனிதிங் அண்ட் எவ்ரிதிங். சரி, ஏரோப்ளைன்ஸ் ஓகே, பட் ஷிப்ஸ்க்கு என்ன ரீசன்? ஜப்பான் பெசிபிக் ஓஷனோட தி கிரேட் வோல்கானிக் பெல்ட்டான தி ரிங் ஆஃப் ஃபயர்ல லொகேட் ஆகிருக்கு. பட் நேச்சுரலாவே அந்த இடத்துல நிறைய ஆக்டிவ் வோல்கனோஸ் கடலுக்குள்ள சப்மர்ஜ் ஆயிருக்குங்க. இந்த வோல்கனோஸ்லாம் எரப்ட் ஆகிறப்போ ரிலீஸ் ஆகிற நிறைய டைப் ஆஃப் கேசஸ்னால பபிள்ஸ் ஃபார்ம் ஆகி வாட்டரோட டென்சிட்டியை குறைச்சி ஷிப்ஸோட பயான்சி, அதாங்க மிதக்கும் தன்மையை இழக்க வச்சு சிங்க் பண்ணிருக்கு. ச்சே, எதனா சூப்பர் நேச்சுரல் ரீசன் தான் நல்லா இருந்திருக்கும்ல. எனக்குமே அதாங்க ஃபீல் ஆச்சு. பட் டோன்ட் வரி, நெக்ஸ்ட் வீடியோல இதை விடவே மர்மமான ஒரு டாபிக்கோட வரேன். Until then, Nox.